ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் ஃபுட் ஐலண்ட். இன்றைக்கி நம்ம சிக்கன் மோமோஸ் மற்றும் வெஜ் மோமோஸ் ரெண்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மோமோஸ் செய்கிறதுக்கான மாவை பிசைஞ்சு அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 400 கிராம் மாவு எடுத்து வச்சுருக்கிறேன், மைதா மாவு. தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த மாவை கொட்டி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய், ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு போட்டால் போதும். இதை போட்டு நல்லா கலந்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாவை தயார் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா திரண்டு வரும்போது 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா அது மேலே தடவிட்டு இதை இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம வெஜிடபிள் ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 200 கிராம் பொடியாக நறுக்கின கேபேஜு, ஸ்ப்ரிங் ஆனியனோட அடிபாகம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் மீடியம் சைஸு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 200 கிராம் கேரட் திருவி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஸ்ப்ரிங் ஆனியன், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 4 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் உப்பு. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அந்த எண்ணெயை அதில் ஊற்றிக்கலாம். முதல்ல எண்ணெய் சூடானோடனே அந்த பூண்டெல்லாம் அதில் போட்டு வதக்கிக்கலாம். கூடவே இஞ்சியையும் போட்டு அதில் வதக்கிக்கலாம். இந்த பொருட்கள் எதுவுமே செவக்கக்கூடாது. இது கூட இப்போ பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். நல்லா இதை வதக்கி விட்டு இப்போ இதுக்கு தேவையான அந்த வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விடணும். ஆனால் எதுவுமே செவக்கக்கூடாது, கலர் மாறக்கூடாது. இப்போ அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் அது கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டு இப்போ நம்ம கோஸை அதில் போட்டுக்கலாம். அதையும் ஒரு நல்லா வதக்கி விட்டுட்டு ஓரளவுக்கு அது வதங்கின உடனே கூடவே கேரட்டையும் அதில் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டோம்னா ஓரளவுக்கு இதெல்லாம் வதங்கினோடும் இப்போ நம்ம உப்பு அதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு கூடவே அந்த 1 டீஸ்பூன் சோயா சாஸையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டு இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லியும் 2 டேபிள் ஸ்பூன் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இல்லை கிளறிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம சிக்கன் மோமோஸ்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் கொத்தனை கறி எடுத்து வச்சுருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். 1 கட்டு ஸ்ப்ரிங் ஆனியனை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, 3 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பழுத்த மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ். இப்போ நம்ம சிக்கன் மோமோஸ் ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி அது சூடானதும் பூண்டை முதல்ல அதில் போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கு ஓரளவுக்கு ஸ்மெல் வந்த உடனே இஞ்சியையும் அதில் போட்டு வதக்கிக்கலாம். கூடவே நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது எதுவுமே செவக்கக்கூடாது, வதங்கணும், அவ்வளோதான். டிரான்ஸ்பேரண்ட்டாக ஆனால் போதும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு அந்த பழுத்த மிளகாவையும் அது கூட சேர்த்துக்கலாம். அதையும் ஒரு வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த சிக்கனை அதில் போட்டுடலாம். இந்த சிக்கன் நல்லா வதங்கின உடனே அது கலர் மாறி வரும். இந்த மாதிரி கலர் ஒயிட் கலராக மாறினோடனே அது ஓரளவுக்கு வெந்துடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம அது கூட உப்பை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு அடியில் தண்ணி வர்றதை பார்க்கலாம். அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் சோயா சாஸை அதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஸ்ப்ரிங் ஆனியன்ஸையும் அது கூட போட்டுக்கலாம். அதையும் நல்லா கிளறி விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மோமோஸ்க்கு தேவையான சட்னியை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, ஒரு 10-12 காஞ்ச மிளகா, ஒரு 4 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன்.
இப்போ கடாயை அடுப்பில் வச்சு நம்ம எண்ணெயை ஊற்றி அது சூடான உடனே இந்த 3த்தையும் தூக்கி அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். அது நல்லா ஓரளவுக்கு வதங்கின உடனே தக்காளியையும் அதில் போட்டுக்கலாம். தக்காளியை போட்டு நல்லா அதை கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. அது ஓரளவுக்கு வதங்கினதும் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே இந்த காஞ்ச மிளகாவையும் அதில் போட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது நல்லா கொதித்த உடனே இறக்கி வச்சுட்டு நல்லா ஆற வச்சு இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போது மோமோஸ் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவை எப்படி திரட்டலான்னு பார்க்கலாம். மாவு நல்லா ஊறியிருக்கு. அதை நல்லா இன்னொரு வாட்டி நல்லா பிசைஞ்சு விட்டு சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டி வச்சுக்கோங்க, குட்டி குட்டியாக. இப்போ ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து அதை நல்லா மெலிசாக நல்லா திரட்டிக்கணும். அப்பப்போ கொஞ்சம் மாவில் தொட்டு தொட்டு திரட்டினீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு திரட்ட வரும். இது போல் நல்லா ரவுண்டாக திரட்டி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ஃபில்லிங்ஸை வைக்கலாம். இப்போ நான் முதல்ல சிக்கன் ஃபில்லிங் தான் வச்சுருக்கேன். இதை எப்படி மடிக்கிறதுன்னு காட்டுறேன். முதல்ல முனையை மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் மடிப்பாக அதை சேர்க்கணும். இது போல் கடைசி வரைக்கும் மடிப்பாக வச்சு நல்லா மடக்கி விட்டுருணும். அவ்வளோதான். இப்போ இந்த மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதே போல் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். முதல்ல முனையை தான் மடிக்கணும். அதுக்கப்புறம் மடிப்பாக வச்சு ஜாயின் பண்ணணும். இது போல் ஒரு பக்கத்தில் மட்டும்தான் மடிப்பு வைக்கணும், 2 பக்கமும் வைக்கக்கூடாது. அப்போ வேறு டிசைனாக மாறிடும். இந்த டிசைனுக்கு இப்படி தான் மடிக்கணும். மோமோஸில் பல விதமான டிசைன்ஸுங்க இருக்குது. அதில் நீங்கள் எது மாதிரி வேணுனாலும் செஞ்சுக்கலாம். கடைசியில் இது போல் நல்லா அமுக்கி விட்டிங்கன்னா அது பிரிஞ்சு வராமல் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம வெஜிடபிள் மோமோ எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். அதுவும் இதே டிசைனில் தான் செய்ய போகிறேன். பாருங்கள். முதல்ல முனையை மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது போல் மடிப்பாக ஒரு பக்கத்தில் தான் மடிக்கணும், இன்னொரு பக்கத்தில் மடிக்கக்கூடாது. ஒரே பக்கமாக தான் மடிச்சுக்கிட்டு வரணும். இது போல் கடைசி வரைக்கும் மடிப்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த முனையெல்லாம் நல்லா அழுத்தி விட்டுட்டிங்கன்னா அது பிரிஞ்சு வராது. அவ்வளோதான். இதான் மோமோஸோட டிசைன். இப்போ நம்ம இதை எப்படி ஆவி கட்டுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு ஸ்டீமரில் எண்ணெய் தடவிட்டு இந்த மோமோஸ் எல்லாம் எடுத்து அடுக்கி வைக்கிறேன். இதை ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கணும். இப்போ நான் அடிக்கிட்டேன். பாத்திரத்தை மூடி வச்சிட்டோம்னா 15 நிமிஷம் பொறுத்து திறந்து பார்த்தா நம்ம மோமோஸ் ரெடியாக இருக்கும். உங்கள் மோமோஸ் நல்லா ஷைனிங்காக வரணுன்னா இந்த மோமோஸ் மேலே நீங்கள் ஆவி கட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் தடவிடுங்க. எடுத்து நம்ம சாப்பிட்லாம். நான் வெஜிடபிள் மோமோஸும் சிக்கன் மோமோஸும் ரெண்டும் சேர்த்து தான் இந்த பிளேட்டில் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த மோமோஸ் ஃபோல்டிங் சரியாக தெரியலனா கடையில் மோல்டெல்லாம் விற்கிது, அதை வாங்கி கூட நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். இதை ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால நான் இந்த மோமோஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, see you on my next video. Bye.